ரஷ்யா, அமெரிக்கா இவங்களுக்கு நடுவுல துருக்கியில வச்சு பேச்சுவார்த்தைகள் செஞ்சிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைகளை துள்ளி கூட மூமெண்ட்ஸ் எதுவுமே நடக்கல. அதுவும் குறிப்பா அமெரிக்காவுக்கு சார்பா எதுவுமே நடக்கல. முழுவதும் தோல்வி அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அவசர அவசரமா விட்டாக அவர்கள் நேரா ரஷ்யாலே போய் இறங்கிட்டார். நேத்திக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இன்னைக்கு நேரா போய் இறங்கிட்டாரு. எப்படியாவது பேசி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் இருக்கிறாங்க போல தெரியுது. அது அமெரிக்காக்கு என்ன தேவை அப்படின்னா சீஸ் ஃபயர் தேவை. இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. ஆனா ரஷ்யாவுக்கு அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா ரஷ்யா மக்களே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வெகுண்டெழுந்துருவாங்க சீஸ் ஃபயர் மட்டும் போட்டுட்டாங்கன்னா. இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ரஷ்யா கிடையாது. ரஷ்ய வீரர்களும் அது போல ஒரு சூழ்நிலை இல்ல. ஏன்னா இப்போ டிராஸ்க் பகுதி பாருங்க. திரும்பவும் பைப் லைன் ஆபரேஷன் மாதிரி டேரிங்கான ஆபரேஷன். இந்த தடவை ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இல்லை. எட்ரா வண்டிய போ 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது போல அழுத்திட்டே போய்க்கிறாங்க. 6 கிலோமீட்டருக்கு டீப் இன்சைட் டெரிட்டரிக்கு உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள போய் நின்று பகுதிகளை அவங்க எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய மெயினை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம மேப்ல பார்ப்போம். அப்பதான் இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வரும். அதாவது டொனஸ்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி டிராஸ்க். ஏன்னா இந்த டிராஸ்க்ல இருந்து தான் அடுத்த கொஸ்டான்டினிவ்காவை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது போல. நம்ம சொன்ன அந்த 6 கிலோமீட்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஸ்க் பகுதி. ஆக்சுவலி இதுவே இன்னும் முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற உக்ரைன் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ரோட்டோட டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அதுக்கு சேட்டலைட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் வந்து பாத்தீங்கன்னா நெல்வி பிக்கா. ஸோ இதை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மைன். ஸோ இந்த மைனை எடுக்கணுன்றதுக்காக நேரா இந்த ரோட்டை பிடிச்சி நேரா போய் இங்க இருக்கக்கூடிய நெல்பிக்கா அந்த டவுன் இருக்குல்ல அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு பின்னாடி அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ட்ரூப்பர்ஸ் அனுப்பிச்சு இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்காங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நடந்த பகுதி இதுதான். ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக வந்து உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள ரஷ்யா ஊடுருவி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே ஏகப்பட்ட டவுன்ஸ் இருக்கு. இத்தனையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு டேரிங் அட்வென்ச்சர் ஏன் ரஷ்யா பண்ணாங்க, முதல்ல அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது இந்த டேரிங் அட்வென்ச்சருக்கான மிக முக்கியமான காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மைன்ஸ் தான். இந்த 6 கிலோமீட்டர் வந்து முன்னாடி போயிருக்காங்க இல்லையா, சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். முதல்ல ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஸ்மோக் ஸ்க்ரீன் போட்டுட்டு அதாவது புகை மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பெருமளவில். ஸோ ட்ரோன்களுக்கு வந்து தெரியாது எந்த இடத்துல இந்த வண்டி எக்ஸாக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் இருக்கிறதுனால எக்ஸாக்டா பொசிஷன் பண்ணி அதில் போய் அடிக்கிற மாதிரியே செய்ய முடியாது. ஸோ இது போல காரணங்கள்னால முன்னாடி புகை போடுற வண்டி போகும். அதுக்கப்புறம் அசால்ட் ட்ரூப்பர்ஸ் வருவாங்க. போய் அந்த பகுதியை நெருள் பிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து தான் சப்ளை சப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு வரணும். இப்போ ரஷ்யா அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்து அந்த மெயின்குள்ள போயிருக்காங்க. அந்த மெயின் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுல எப்படிப்பா சைட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல தான் வந்துடலாம்னா அந்த இடத்துல ரயில்வே லைன் வருது. ஈஸியா ஆர்மர் ட்ரூப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியாது. இன்ஃபேண்ட்ரி தான் அனுப்ப முடியும். ஆனா இன்ஃபேண்ட்ரி மட்டும் தனியா வராங்கன்னா நைட் நேரத்துல இது போல டைம்ல தான் வர முடியும். அப்படி வந்தாலும் பெரும் சேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும். ஏன்னா ரஷ்யாவோட ட்ரோன் டீம் எல்லாமே அந்த இடத்துல ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அசால்ட் ட்ரூப்பர்ஸ் அங்க டேரிங்கான அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த ஒரு காரணத்தால. ஸோ இது போல மிக பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு ஒரு பகுதி இந்த சுமி பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சுமி அதாவது ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதியில் குறைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன உங்களுக்கு மனசே வரமாட்டேது மாத்துறதுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இங்க இருக்கக்கூடிய ஜுராஃப்கா பகுதி. ஸோ இந்த பகுதி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்கன்ட்டு. பட் இது எப்படி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். ஸோ அந்த இது ஒரு லாங் வீடியோ தான். எப்படி வந்து பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முன்னேறி போனாங்க, அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். இது போல வந்து எல்லாமே ஃபிலிமாவே எடுக்கிறாங்க. ஒரு ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுமே ஃபிலிம் தான். ஆனால் டேரிங்கான அட்வென்ச்சர் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே இது போல ஃபிலிம் எடுத்துட்டு எடுத்துட்டு எல்லாமே பண்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா இதை தடுக்கிறதுக்கு உக்ரைன் கிட்ட பெருமளவில் இல்லை. இழப்புகள் ஏற்படும். சில நபர்களை பிடிப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருதரப்புலையும் அது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா ஆப்ரேஷனோட இறுதியில என்ன நடக்குது, யாருக்கு ஃபேவரா முடியுது, களத்துல யாருக்கு பெனிஃபிட் அதிகம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஆளுங்கள்ல 18 வயசுக்கு இறங்கி இருக்காங்க. ஏன்னா ரஷ்யால 18 இயர்ஸ்க்கு மொபைல் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. ஆனா களத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. களத்துல இப்போதைக்கு பெருமளவுல வீக்கா இருக்கிறது உக்ரைன். இது போல ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இருக்கிற இந்த சமயத்துல வந்து ரஷ்யா வந்து சீஸ்ஃபயர் போடுங்கன்னா எப்படி, கை ஓங்கி இருக்கு. பல நாடுகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல ரஷ்யா இறங்கி போறாங்க அப்படின்னா பல நாடுகளையும் அவங்க தோக்கடிக்க விட்ட மாதிரியான
நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் ரஷ்யா. இது போல ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. ரஷ்யானால இப்போதைக்கு இது விடவும் முடியாது. அவங்களோட இலக்கு என்னவோ அதை அடைஞ்சுதான் தீரணும். அவங்க அந்த வெற்றிங்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, ரஷ்யாவுக்கு உதவி பண்ண அத்தனை நாடுகளோட வெற்றியும் கூட அது. இப்ப ரஷ்யா அதுக்கு ஒத்துக்காம சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, ரஷ்யா மட்டும் தோக்கல, எல்லா நாடுகளும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ரஷ்யாவுக்கு உதவி பண்ண எல்லா நாடுகளும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பைடன் அவர்களோட அரசாங்கம் செஞ்சது லேசுப்பட்ட வேலை கிடையாது. எல்லா இடத்துலயும் எந்த அளவுக்கு ஏடி விளையாடி இருக்குன்றத ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கமே வந்து பெருமளவு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஜார்ஜகஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, ரொமேனியாவோட கேண்டிடேட்டா நின்று ஜெயிக்கக்கூடிய நபரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் நிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. இப்ப அவரு டக்கர் கால்சன் அவர்களோட வீடியோ சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா எங்க நாட்டோட இறையாண்மையை சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. அது பெரிய இதுதான். நான் உங்ககிட்ட சொல்றதுதான் பெரிய விஷயங்கள். அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் இதுதான். பெருமளவுல டெமோக்ரஸியவே அவங்க வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் ஜார்ஜிகஸ் அவர்கள் தரப்புல இருந்து வருது. அப்ப எந்த அளவுக்கு ரொமேனியால எய்டுகள் விளையாடி இருக்கும். அப்ப மால்டோவாலையும் அதே போல கஸ்டல் அவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. பல நாடுகள்லயும் இது போல அழுத்தங்கள் இருக்கு. இப்ப ரஷ்யா இது போல அழுத்தங்கள் இருக்கு. ரஷ்யா வந்து இப்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு எக்கனாமிக் அழுத்தங்கள். எல்லா நாட்டையும் ரெசிஷன்ல தள்ளிடுவேன். எல்லா நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் டாரிஃப் போடுவேன். இது போல விஷயங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கனால அடி வாங்குறது அமெரிக்கா தான். பெருமளவுல வாங்குறாங்க. அதுல மாட்டுக்கருத்துல. இப்போ இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா சீனா பெருமளவுல உதவிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவோட போர் ரஷ்யாவோட வார் மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனா தான் பெருமளவுல உதவுறாங்க. சிப்ஸா இருக்கட்டும், ஆயுதமா இருக்கட்டும். இப்போ ஆளுங்க கூட வந்து பண்ணா பெருமளவுல உதவிட்டு இருக்காங்க. அதுவும் குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல சீனாவோட வீரர்கள் இங்க இருக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அவங்க வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க சீனாக்கே போயிருக்கோம், நாங்க இனிமே உக்ரைன்ல இல்லைங்க, நாங்க சீனாக்கே போய் எங்களை விட்டுருங்க அப்படின்னு போல அவங்க விரும்புறதா இது போல பேட்டிகளா சொன்னனால சீனா தரப்பு வந்து வெகு நேரம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதப்பா, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டியே விட்டுருக்காங்க சீனா தரப்புல இருந்து. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் சரி, உக்ரைனை வந்து மிரட்டியே விட்டுருக்காங்க, இது போல செய்யாதீங்க அப்படின்னு சீனா தரப்புல இருந்து. அது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால இப்போ இந்தோ பசிபிக் அமெரிக்காவோட கமாண்டர்ஸ் இருப்பாங்க, இந்தோ பசிபிக் கமாண்டோட கமாண்டர்ஸ். ஸோ அவங்கள வந்து சட்டசபையில் உட்காந்து பேசுறாங்க. இது போல சீனா வந்து பெருமளவு உதவிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வைக்கிறாரு. இதே வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம் வச்சிருந்தாங்க. எந்த நாடுகளுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்களோ, பைடன் அவர்கள் அரசாங்கத்தில் என்ன நடந்ததோ அதே தான் இப்பவும் நடக்குது. எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ எல்லா நாடுகளும் இதே போல ரஷ்யாவுக்கு வந்து உதவிட்டே இருந்தாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எந்த ஒரு தொய்வும் இல்லாம ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. யூரோப்பிய யூனியன் நிலைக்கு வந்தாங்கன்னா ஃபுல்லா திவாலாய் அழிஞ்சு நிர்மூலமாகறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை போருக்குள்ள என்ட்ராகிறாங்க ரஷ்யாக்கு எகென்ஸ்டா அப்படின்னா. இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் போட்டு அழுத்தங்கள். எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க ட்ரம்ப் அவர்கள். ஆனா இதுக்கு சீனா, இந்தியா, மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா விட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அதை ரெடி பண்ற மாதிரி தெரியல. நெகோசியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போலதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டாஃப் அவர்கள் நேரா ரஷ்யாக்கே போயிருக்காரு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, அழுத்தங்கள் இந்த அளவுக்கு இருக்க போகுது, பல நாடுகளோட முடிவுகள் எந்த அளவுக்கு எடுக்க போறாங்க, இதனால ரஷ்யாவோட மனமாற்றம் இருக்குமா, இல்ல ரஷ்யா பாத்துக்கலாம் அப்படிங்கிறவள ரெடி ஆவாங்களா, என்ன நடக்கும்ன்றதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட இதுல மிக முக்கியமா நாடுகள் ஸ்ட்ரைட்டாவே இறங்கி உதவி செய்யறது ஒண்ணு நார்த் கொரியா, ஒண்ணு ஈரான். ஸோ மொதல் அழுத்தம் ஈரானுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான் மேல போர் பதட்டம் வந்து பெருமளவுல உருவாக்குறாங்க. அதாவது டியோகார்சியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பர்ஸை கொண்டு போய் வைக்கிறது, யமன் ஹூதிஸ் மேல பெருமளவுல தாக்குதல் பண்றது, இப்ப திரும்பவும் இஸ்ரேல் காசா பிரச்சனையை தீவிரப்படுத்துறது, இப்ப ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு வர சொல்றது, ஈரான் நோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அல்டிமம் கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையா. இந்த பேச்சுவார்த்தையில வந்து சுமூகமான முடிவுகள் எட்டப்படாது அப்படிங்கிற முன்னாடியே சொல்றாங்க. ஆனா சுமூகமா போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அணு ஆயுதத்தை விட்டு கொடுக்கறதுக்கு ஈரான் தயாரா இருக்காங்க, ஆனா அதை தவிர வேற எதையும் எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறது போல ஈரான் கேட்கிறாங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமா, இல்ல வம்படையா ஈரான் நீங்க டைரக்டா இறங்கி உதவி செய்றீங்க ரஷ்யாவுக்கு, நாங்க உங்களுக்கு அழுத்தங்கள் தரோம், ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகள் டைரக்டா இறங்கி பண்ணா இது போலதான் நடக்கும் அப்படிங்கிறத காட்டணுன்றதுக்காக அமெரிக்கா இது போல செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அமெரிக்கா இந்த உக்ரைனை வந்து விட்டுட்டு போகக்கூடிய ஐடியால இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்கா இல்லாம யூரோப்பியன் யூனியன் மட்டும் உதவிகள் செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக தானா முன் வந்து உதவும் கூட்டம், தானாக முன்வரும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கோலிஷன் ஆஃப் வில்லிங் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் உட்காந்து பேசியிருந்தாங்க இல்லையா பிரான்ஸ்ல. இப்ப அதுல 30 நாடுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 6 நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்களாமா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ பெருமளவில் வந்து பண்ணா நாடுகளே தயாரா இல்லை. அமெரிக்கா இல்லை, டைரக்டா இல்லை அப்படின்னா முடியாது. ஏன்னா அழியறக்கூடிய நாடுகள்ன்றது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய நாடுகள். உதாரணத்துக்கு இந்த நாடுகள்
இப்போ அந்த 6 நாடுகள் என்னங்கன்னா ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே இந்த சைடுல இருக்கக்கூடிய நாடுகள் மேபி இட்டாலியா கூட இருக்கலாம். ஸோ அந்த சைடுல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஓகே அப்படிங்கிறதோட சொல்லலாம். அது லாத்தியோ, லித்துவேனியா, எஸ்டோனியா இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஒரு பகுதி. பட் இருந்தாலும் அவங்களையும் வாண்டடா அவங்களே போய் வில்லிங்கா போயிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால அதையும் ஒரு நாடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. மத்த நாடுகள் யாருமே இல்ல. ஸோ யுனைட்டிங்கிறது இவங்களுக்குள்ள இல்ல. இது எப்படி அமெரிக்கா கொண்டு வர போறாங்க? அழுத்தங்கள்ன்றது போர்லயும் சரி, எக்கனாமிக்லயும் சரி, எந்த மாரி குடுக்க போறாங்க? இதுல அமெரிக்கா தோத்துட்டு இருக்காங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்கல் வார் தொடுக்கும் போதெல்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் 125% போட்டுட்டு, ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராமா. இன்னும் ஜின்பிங் அவர்கள் கால் பண்ணல அப்படிங்கிறது போல. ஸோ இந்த அழுத்தங்கள் எல்லாமே ஜின்பிங் அவர்கள் கூட நெகோஷியேட் பண்ணணும். ஸோ அந்த நெகோசியேஷன் இப்ப சீனாவ வழிக்கு கொண்டு வர வச்சுட்டாங்கன்னா, மத்த நாடுகள்லாம் கொண்டு வர வச்சிடலாம். ஸோ சீனா இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ண மாட்றாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் காமெடியாலாம் பேசிட்டு இருக்கான். ஃபோன் பண்றதுக்கு பண்ணாததுக்கு காரணம், நீங்க தான் சொன்னீங்களே, ஏதோ கேட்கறாங்க, முத்தங்கள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது? பயத்துல கூட ஒரு ஃபோன் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறது போல எல்லாம் காமெடியா பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஜின்பிங் அவர்கள் ஒன்ஸ் கால் பண்றாரு அப்படின்னா, மேபி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எது எப்படியோ அ ஏப்ரல் 12லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 125% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் போகுது. டாரிஃப் இருக்கத்தான் போகுது அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சீனா வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இந்த பிளாக்மெயிலுக்குலாம் நாங்கலாம் அசர மாட்டோம். நாங்கலாம் பயப்படக்கூடிய ஆளே இல்லன்னு சீனாவோட ஸ்போக் பெர்சன் பீஜிங்ல வச்சு பேசிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீனாவோட ஒரு லாயர் விக்டர் காவோ அவர்கள் அப்படிங்கிற இந்த வீடியோல இருக்கிறாரு அவர்தான். இது வந்து பிரிட்டிஷோட மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டி எடுத்துக்கிறாங்க. இது போல வந்து நீங்க இப்படி ஆயிருவீங்களா? அப்படி ஆயிருவீங்களான்னு. அதுக்கு அவங்க தரப்புலருந்து எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த சீனா தரப்புலருந்து நாங்க 5000 வருஷமா இந்த பிராந்தியத்துல தாங்க இருக்கோம். நாங்க எங்கேயும் போயிற மாட்டோம். நாங்க இன்னும் ஒரு 5000 வருஷத்துக்கு இங்கேயே தான் இருப்போம். சீனான்னு நாங்க இருக்கத்தான் செய்வோம். இவங்க எல்லாத்து கூடயும் நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க இப்படித்தான் இருப்போம். பிளாக்மெயில் பண்ணி அழுத்தங்கள் குடுக்கறனால நாங்க எங்கேயும் ஓடி போயிற முடியாது. இங்கே தான் இருப்போம். இங்க இருக்கக்கூடிய நாடுகள் வந்து சப்போர்ட் குடுப்பாங்க அப்படிங்கிறது போல. இப்போ ஏசியால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் சப்போர்ட் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் வழியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியா ஆல்ரெடி சப்போர்ட் ஓப்பனா குடுத்துட்டாங்க. கம்போடியால சீனாக்கு பேஸ் இருக்கு. கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. தாய்லாந்துக்கு கண்டிப்பா அமெரிக்காவ சுத்தமா பிடிக்காது. பக்கத்துல வந்து ஏன்னா, அது நெறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க. மிரட்டி வேணா சில வேலைகள் வாங்க முடியும். ஆனா, கம்ப்ளீட்டா அவங்க செயல்ல எடுத்துக்க முடியாது. வியட்நாம்லாம் துளி கூட அமெரிக்காவ மதிக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறவங்க தான் வியட்நாம் இருப்பாங்க. லாவோஸ்லாம் சொல்லவே வேணாம். என்ன வேணாலும் இறங்கி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத செய்வாங்க அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா. இப்போ சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா, அந்த இடத்துல தான் போர்ட் இருக்கு. எல்லாத்தையும் நம்பி இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப தூரத்துல வேணா இருக்கலாம். ஆனா, இதுக்காக காசால நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம கண்ண கட்டிட்டு பார்க்காமலாம் இருக்க முடியாது. நாங்க இஸ்ரேல வன்மையா கண்டிக்கிறோம் அப்படிங்கிறதோட மனமாற்றங்கள் ஓப்பன் டேரிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் குடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இல்ல. காசாக்கு ஆதரவா பல நாடுகளும் ஒன்றிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது மேலும் மேலும் ரஷ்யா, சீனாக்கு ஆதரவா தான் போய் முடியும். ஏன்னா, அங்க யாரு பெருமளவுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இது போல ஒரு இடத்துல அழிச்சுட்டு அவங்களோட ஆளுங்கள கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த ரீஜியனே வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கொஞ்சம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. இங்க இருந்தா ஈஸ்ட் திமோர புடுங்குனாங்க. இதே போல இந்தோனேஷியா கிட்ட இருந்து. ஸோ அதுவும் அவங்களுக்கு இருக்கு. சமீபத்தில நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உறவுகள் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏசியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா அப்படியே பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மேற்குலக நாடுகள் வீழ்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு காரணத்தினால தான் ட்ரம்ப் அவர்கள் பாஸ் அடிச்சு பேக் அடிச்சுட்டாரு. டாரிஃப்க்கு அப்படிங்கிறது டேரிங்கா போட்டுக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறத சொல்றாங்க. முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு தடவ சொல்லிட்டு பின்னாடி வராங்கன்னா என்ன காரணம்? வாண்டடா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரும் அடி வாங்குறது அமெரிக்கா தான். அது ஓப்பனாவே இந்த எக்கனாமி ஃபேக் எக்கனாமிங்கிறது இதுலருந்து தெரியுது. ஓப்பனா அடி வாங்குறது அமெரிக்கா தான். இதனால தான் அவங்க பேக் அடிக்கிறாங்க. சீனாக்கு மட்டும் அழுத்தங்கள் குடுத்து பார்க்கலான்னு டெஸ்ட் பண்றாங்க. ஒன்ஸ் இது முடியல அப்படின்னா, கண்டிப்பா பெருமளவுல இது யுத்த காலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது போல பல அனலிஸ்ட்டும் சொல்லிக்கிறாங்க. எக்கனாமிக்கலி த்ரிட்டன் பண்ணி எல்லா நாளையும் கொண்டு வர பார்க்குறாங்க. முடியல அப்படிங்கிற இந்த சென்ஸ் அடுத்தது மிலிட்டரி ஆக்ஷன் தான். மிலிட்டரி ஆக்ஷன்ல ட்ரம்ப் அவர்கள் அதையும் சொல்லி பார்த்துட்டாரு. எங்ககிட்ட பெருமளவுல ஆயுதங்கள் இருக்கு. யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குன்ட்டு. அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த தடவை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்களோட உருட்டல் மிரட்டல்லாம் இந்த தடவை எடுபடுமா? பல நாடுகளும் வழிக்கு போயிருவாங்களா? இல்ல ரஷ்யாக்கு ஆதரவா இந்த ஏசியால இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு ஒரே அணியா நின்னு மேற்குலக நாடுகளோட அந்த மிரட்டக்கூடிய அந்த துணை இருக்கக்கூடிய விஷயத்த மாத்தி அமைப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.